தெனாலிராமன் கதைகள் 273. வேலைப்பளு. விஜயநகர பேரரசில் ஒரு நாள் காலை மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரசவைக்கு மிகவும் சோர்வாக வந்து சேர்ந்தார். அவரது கையில் ஏகப்பட்ட ஓலைச்சுவடிகள் இருந்தன. அண்டை நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள், நீர்ப்பாசன திட்டங்களின் வரைபடங்கள் மற்றும் வரி வசூல் குறித்த புகார்கள் என அனைத்தும் மன்னரின் கவனத்திற்காக காத்திருந்தன. மன்னர் அனைத்தையும் தானே சரிபார்க்க முயற்சித்தார். வேலைப்பளுவின் காரணமாக அவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார். பல நாட்களாக சரியாக உறங்காததால் அவரது கண்கள் சிவந்திருந்தன. அரசர், தெனாலிராமா, இந்த அரசு பணிகள் என் மூளையை முடக்குகின்றன. எல்லாவற்றையும் நானே கவனித்தால்தான் அரசு சரியாக நடக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் இதோ பார், இந்த வேலைப்பளு என்னை ஒன்றும் செய்ய விடாமல் தடுக்கிறது என்றார். தெனாலிராமன் புன்னகைத்தபடியே, மன்னா, ஒரு மன்னன் எல்லாவற்றையும் தானே செய்ய முயற்சிப்பது சூரியன் ஒட்டுமொத்த உலகத்தையும் தானே சுத்தம் செய்ய முயற்சிப்பது போன்றது. அதற்கு பதிலாக தகுதியானவர்களுக்கு பொறுப்புகளை பிரித்து வழங்கினால் உங்கள் வேலைப்பளு குறையும் என்றான். மன்னர் கோபத்துடன், மற்றவர்களை நம்பி எப்படி பொறுப்புகளை ஒப்படைப்பது? அவர்கள் தவறு செய்தால் என்று கேட்டார். அப்போது தெனாலிராமன், மன்னா, ஒரு அழகான கதை இருக்கிறது. ஒரு முறை ஒரு சிற்பி தான் செதுக்கும் சிலைக்கு தேவையான ஒவ்வொரு சிறிய கல்லையும் தானே செதுக்க நினைத்து பல ஆண்டுகள் ஆகியும் ஒரு சிலையை செய்து முடிக்கவில்லை. அதே சமயம் மற்ற சிற்பிகளுக்கு வேலைகளை பிரித்து கொடுத்த மற்றொருவன் குறுகிய காலத்தில் பிரம்மாண்டமான கோவிலையே கட்டி முடித்தான். அதேபோல் நீங்கள் கண்காணிப்பாளர்களாக சிறந்த அதிகாரிகளை நியமித்தால் நீங்கள் உங்கள் ஆற்றலை திட்டமிடுவதில் மட்டும் செலவிடலாம் என்றான். மன்னருக்கு உண்மை புரிந்தது. அடுத்த சில நாட்களிலேயே நிர்வாக பணிகளை தகுதியான அமைச்சர்களிடம் பிரித்து வழங்கினார். மன்னரின் வேலைப்பளு குறைந்தது. நிர்வாகம் சீரானது. தெனாலிராமன் அரசவையில் அரசரின் நம்பிக்கைக்குரியவனாக, வழிகாட்டியாக திகழ்ந்தான். நீதி. நிர்வாகத்தில் வேலையை பகிர்ந்தளிப்பதே டெலகேஷன். ஒரு தலைவனின் சிறந்த அறிவு. ஆமா மக்களே, அதுதான் சிறந்த அறிவு. நாளைக்கு உங்களுக்கு எந்த தலைப்பில் தெனாலிராமன் கதை வேணுமோ அந்த தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்பில் தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்